ஓகே, குட் ஈவினிங் கைஸ். செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் ஆர் கம்ஃபர்டபுள்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாருக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்? அதர் தென் தர்ஷனம். So right, today's concept which is jQuery. ஓகேவா? இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஆட் ஆன் அப்படின்னா என்ன? நம்ம நெட்வொர்க் வந்து லைக் இந்த ஆட் ஆன் டேட்டா போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. ஆட் ஆன்னா என்ன? நம்ம டெய்லி ஒரு விஷயத்தை ரீசார்ஜ் பண்ணிடணும். ரீசார்ஜ் பண்ணதை விட இது இன்கேஸ் 1.5 GB எதுக்கோ நான் காலி பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட் ஆன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 1 GB இப்போ 50 rupees பே பண்ணால் 1 day அன்லிமிட்டெட் நெட்ஒர்க் மாதிரி அப்படி எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்டில் பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் ஆட் ஆன். அது வந்து நார்மலாக போகக்கூடிய டெய்லி டே டு டே லைஃப்பில் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரை எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் ஆகுது. அதான அர்த்தம். ரீசார்ஜ் இருந்தாலும் 1.5 GB முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு திரும்ப ஒரு 1 GB இல்லை 2 GB தேவைப்படுதுன்னா ஆட் ஆன் போட்டுப்பேன். ஆனால் அந்த 2 GB லைஃப் டைம் எப்படி இருக்கும்? உன்னோட ரீசார்ஜ் முடிகிற வரை இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நீ 1.5 GB முடிச்சதுக்கப்புறம் நீ 2 GB மிச்சம் இருக்கிறத யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண அது நம்மளோட விஷயம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட், நமக்கு தெரிஞ்சது தான். அந்த மாதிரி ஜேகொரியில் ஒரு மிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் வச்சு நடக்கக்கூடிய வேலைகளில் இன்சர்ட் பண்ணுறது, ஆட் ஆன் பண்ணுறக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த மிஸ்ட். ஓகேவா? இதில் நிறைய கண்டென்ட் வரும். ஒரு மாதிரி பார்க்கும் போது புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான கான்செப்ட் எப்படி இருக்குன்னா கம்பல்சரியாக நீங்கள் ஒர்க் பண்ணியே ஆகுற மாதிரி இருக்கும். எப்படி சொல்லலாம், நீங்கள் வந்து ஒரு ட்ரையலாவது பார்த்துருக்கணும், அப்போ தான் அந்த கான்செப்ட் புரியும். ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜேகொரி சிம்பிள் கான்செப்ட் தான், மைண்ட் செட்டில் இருக்கணும், மறக்கக்கூடாது. அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கு ரிலேட்டடாக இருக்காது. ஓகே, ஸோ ஒரு கெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஸோ ஜேகொரி மிஸ்செல்லானியஸ் மெத்தட்ஸ். ஓகேவா? மிஸ்செல்லானியஸ் மெத்தட், சரியா? ஆக்சுவலாக பேரே ஒரு மாதிரி தான் இருக்கும். வரலைன்னா விட்டுருங்க, மிஸ்க்குன்னு சொல்லிக்குவாங்க. இதான் உங்கள் ப்ரொனன்சியேஷன் எப்படி வருமோ. இங்கே என்ன நடக்கு அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்கும், அந்த மெத்தடை நீ கால் பண்ணி ஒர்க் பண்ணுவ, அவ்வளோதான். சரியா? அதாவது டேட்டா ஆட் ஆன் எப்படி போடுறோமோ அதுக்கு ஒரு மெத்தட் உண்டு. இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கால் பண்ணி ஜிபே பண்ணீங்கன்னா உனக்கு ஆட் ஆன் ஆகும். அதே மாதிரி சின்ன சின்ன டேட்டாவை வச்சு கொடுக்குற மாதிரி. எப்படின்னு கேட்டால் எப்பவும் போல நம்ம ஜேக்வரி டாலர் டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷன் இந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு data each get index no conflict param remove data size to array. இந்த paramங்கிறது create a serialized representation of an array or object can be used as a URL query syntax for ajax. ஸோ இந்த அஜாக்ஸ் ரெக்வஸ்ட், அஜாக்ஸ்னா யார்? இவங்க நம்ம ஜேகொரி தான் சொல்லுவோம். அவங்களோட ரெக்வஸ்ட் எல்லாம் நீ இந்த கால் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் பேக் எண்டில் எங்கேயாவது வரலாம். அது மாதிரி காலம், அதாவது உங்கள்கிட்ட ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ்கியூஎல் உங்களுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி உங்களுக்கு இதில் தம்ஸ் அப் அனுப்பிங்க. யாருக்கும் தெரியாமல் இருக்கீங்களா? அதுவும் ரைட் சார், ரைட். தெரியுங்களா எல்லாத்துக்கும்? தெரியாமலாம் இல்லை நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ எஸ்கியூஎல்னாலே இந்த டேபிள் கான்செப்டில் வர்றது தான். அந்த டேபிளில் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேபிளில் ஒரு லிஸ்ட் ஆஃப், இப்போ நம்ம ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து அந்த டேபிளில் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அந்த டேபிளை நீ கால் பண்ணுற, விச் மீன்ஸ் நீ வந்துட்டு சஞ்சய்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா நீ இந்த சஞ்சய் கால் பண்ணுற அப்படின்னா நம்ம நேரில் இருக்கும்போது ஈஸியாக சஞ்சய் அப்படின்னு கூப்பிட்டுருவோம், கால் ஆகி வந்துடுவான். இது சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர். ஆனால் ஏதாவது ஒர்க்கில் இருக்கும் அப்படின்னா, ஒர்க் மீன்ஸ் எப்படி சொல்லலாம், நேராக இல்லாமல் உன்னோட டிஜிட்டல் வேர்ல்டில், ஸோ உன்னோட கம்ப்யூட்டர் மூலயமா உன்னை கால் பண்ணுற அப்படின்னா நம்ம ஏதாவது எக்ஸல் ஷீட்டு அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் வச்சுருக்கோம். என்ன
எக்ஸல் டேபிள். இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து எஸ்கியூஎல் டேபிள். ஸோ இந்த எஸ்கியூஎல் டேபிளில் கால் பண்ணி நீ வந்து அவனை கூப்பிட போகிற அப்படின்னா சஞ்சய்க்குன்னு பர்டிகுலராக ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். விச் மீன்ஸ் ஒரு ஐடியோ அவனுக்கு இன்னொரு சஞ்சயும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு ரெண்டுக்குமே எல்லாமே காமனாக இருக்குன்னு கிடையாது. ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். இப்போ அவனுக்கு உண்டான ஐடி நம்பர் 01 அப்படின்னா இன்னொரு சஞ்சய்க்கு 02, இல்லைன்னா இன்னொரு சஞ்சய் 01 இருந்தால் அப்படி மாறுறது தான். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னா அந்த ஐடி மட்டும்தான். ஸோ அந்த ஐடியை நீ கால் பண்ணுறது வந்துட்டு உனக்கு ரொம்ப ரொம்ப சர்டைன்டாக கூப்பிடணும். நம்ம லாங்குவேஜுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஐடி வந்து லைக் 0வாகவும் செகண்ட் ஐடி சம்திங் ஏதாவது வேர்டோட டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஒரே நிமிஷம். சாரி சாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஐடியா கால் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட் ஆகும். கரெக்டாக? அப்போது நம்ம இங்கே டபுள் கோட்ஸில் ஒரு நம்பரை போட்டால் அது என்னவா கன்சிடர் ஆகும்? ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகும். ஓகேவா? ஆனால் நார்மலாக ஒரு நம்பரை சொன்னோன்னா அது நம்பராக மாறும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கன்சோலில் வந்துட்டு ஒய்லட் கலரில் மாறும், ஒயிட்டாக மாறுங்கிறத சொல்லியிருக்கேன். இது ஞாபகம் இருக்குல்ல? இது யாருக்கும் டவுட் இல்லைல்ல? யா, ஓகே. ஸோ அந்த நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேதர் பண்ண பராம் அப்படிங்கிறது சொன்னோம் அப்படின்னா அது ஈஸியாக இன்டிஜராக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அந்த நீங்கள் மேபி எங்கேயாவது கோடிங்கில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நான் நடத்தணும் பற்றி அப்போ சொல்லியிருந்தேன். அது என்ன ஆகும் அப்படின்னா லாங்குவேஜை நீ ஸ்ட்ரிங்காக சொன்னாலும் சரி, நம்பராக சொன்னாலும் சரி, இங்கே பேரம் போட்டு என்ன பக்கத்தில் உள்ள இன்டிஜரோ இல்லை ஃப்ளோட்டோ இல்லை என்ன ஸ்ட்ரிங்கோ நீ மென்ஷன் பண்ணுறியோ அது அப்படியே கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இங்கேருந்து வரும்போது அது இன்டிஜரோ இல்லை எதாவதுனாலும் வரலாம். ஆனால் பேரம் இன்ட்டுன்னு சொல்லிட்டேன்னா வெளியே அந்த பேரம்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது இன்டிஜர் தான் வரும். ஓகேவா? 3 டபுள் கோட்ஸில் கொடுத்தேன்னா வெளியே வரும்போது நம்பர் 3 தான் வரும், ஸ்ட்ரிங் 3 வரும். ஸோ அந்த மாதிரி ஓவர் ஸ்விட்சஸ் டேட்டா அட்டாச்சஸ் டேட்டா டு ஆர் கெட்ஸ் டேட்டா ஃப்ரம் செலக்டட் எலமெண்ட். நீ சொல்கிற எலமெண்ட் பீட்டாக்குள்ளே ஏதாவது டேட்டா ஆட் பண்ணுனா அது ஆட் ஆகும். ஈச் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஃபார் ஈச் மேட்ச் எலமெண்ட். ஸோ மேட்ச் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ண வைக்கும் ஈச். ஸோ செப்பரேட் பண்ணி எடுக்கிறது கெட் த டோம் எலமெண்ட்ஸ் மேட்சஸ் பை த செலக்டர். எதோட செலக்ட் ஆகுதோ மேட்ச் ஆகக்கூடியதை கெட் பண்ணுறது. ஈச்சும் கெட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு லிஸ்ட்டை நீ வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஈச் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு சென்டென்ஸை பார்க்குறதுக்கு கெட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இண்டெக்ஸ். ஸோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை எடுத்து பார்க்குறது. ஸோ சர்ச் ஃபார் த கிவன் எலமெண்ட் ஃபார் அமாங் த மேட்ச்ட் எலமெண்ட். ஸோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு பார்க்குறது. நோ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா இந்த டாலர் வேரியபிளை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, அதுக்கு பதில் நீ வேற ஏதாவது லெட்டரை யூஸ் பண்ணலாம். லைக் இப்போ டாலர் டாக்குமெண்ட் அப்படின்னு எழுதுவோம். அந்த டாலர் இருக்கிற இடத்துல நீ ஏ போடலாம், இல்லை JQ JW எதுனாலும் போடலாம். ஸோ அதை அசைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த நோ கான்ஃப்ளிக்ட் யூஸ் பண்ணி மாற்றுவோம். ஸோ ரிலீஸ் jQuery's control of the டாலர் வேரியபிள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன jQueryக்கு அடையாளமே அந்த டாலர் தான். அந்த டாலரையே எடுத்துட்ட அப்படின்னா அதை நோ கான்ஃப்ளிக்ட் மூலியமாக எடுத்து தான் நீ ஒர்க் பண்ணும். அண்ட் பேரம் சொல்லிட்டேன். ரிமூவ் டேட்டா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். ஸ்டோர்டு பீஸ் ஆஃப் டேட்டா ஒரு இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணது. சைஸ் எவ்வளோ லென்த் ப்ராப்பர்ட்டியில் இருக்க போகுது. டூ அரே retrieve ஆல் த டோம் எலமெண்ட்ஸ் contained in the jQuery set as an array. இருக்கிறத அரையாக கன்வெர்ட் பண்ணு அப்படிங்கிறது டூ அரே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் இனி எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். டக்குன்னு நம்ம அது ஒவ்வொருத்துக்கும் க்ளீனாக பார்ப்போம். கேஸ் புரியலை அப்படின்னா ப்ளீஸ் ரைஸ் ஹேண்டோ இல்லை இனி அன்மியூட் பண்ணியோ மெசேஜில் சொல்லிடுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் டேட்டா மெத்தட் பார்க்கலாம். The method that attaches data to or gets data from the selected element. ஓகேவா? ஸோ attach data to div element, get attached to div element. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பி டேக்லேயோ ஏதோ ஒரு இடத்துலையோ போய் டேட்டாவை ஆட் பண்ணுவேன். சரியா? ஆட் பண்ணிட்டு அதில்
நீ அதை வியூ பண்ணி பார்க்குறது. ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் சிம்பிளாக. ஒரு 2 பட்டன் ஒரு டிவ் இருக்கு. 2 பட்டனுக்கு ஒரு ஐடி BT1 BT2 BTN BTN 1 2. ஸோ அட்டாச் டேட்டா டு டெவலப்மெண்ட், கெட் டேட்டா அட்டாச் டு டெவலப்மெண்ட். இந்த டேட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பாக்ஸ்ல நீ ஏதாவது ஒரு விஷயத்த நீ உள்ள வச்ச, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஃப்ரூட்ஸ் எடுத்து ஒரு பேக்ல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரூட் பேக்ல அதை நீ வைக்கிற அப்படின்னா, அந்த பேகை நீ ஃபர்ஸ்ட் உள்ள வச்சாதான் அந்த பொருள் உள்ள போயிருக்கும். உள்ள போனாதான் உன்னால ஓப்பன் பண்ணி உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? இல்ல யாராவது உள்ள வச்சாங்க அப்படின்னா, சப்போஸ் இப்ப நான் வந்து பேக்ல ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு உன்னையே பார்க்க சொன்னேன்னா, இது ஜஸ்ட் கெட் மட்டும்தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பேக்ல நான் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட வேலை. நீ அதை திறந்து பார்த்துருக்க, ஸோ அதை வந்து நீ கெட் பண்ணியிருக்க. அதுல இருந்து எடுத்திருக்க இல்லை பார்த்துருக்க, ஸோ அது உன்னோட வேலை. இந்த ரெண்டையுமே சேர்த்து நீ பார்த்தீங்கன்னா, விச் மீன்ஸ் நீயே அட்டாச் பண்ணி வச்சு, நீயே உள்ள ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு நீயே கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி எடுத்தேன்னா, ஸோ நீயே கெட் பண்ணி, சாரி, அட்டாச் பண்ணி கெட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ போஸ்ட் பண்ணி கெட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ப்ரொசீஜர் எப்படி? அப்போ ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணணும், விச் மீன்ஸ் அதை அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை வியூ பண்ணி பார்க்கணும்னாலும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் 2 பட்டன் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு நேமே என்ன வச்சிருக்காங்க, அட்டாச் டேட்டா டு த டெவலப்மெண்ட். அதாவது இந்த டிவ் எலமெண்ட்ல அட்டாச் பண்ணிக்கோ. அட்டாச் பண்ண டிவ்ல ஸோ கெட் டேட்டா அட்டாச் டு த டெவலப்மெண்ட். அட்டாச் ஆன எலமெண்ட், அதாவது உள்ள இருக்கிற டேட்டாவை இந்த டிவ் எலமெண்ட்ல வியூ பண்ணு. ஸோ அந்த 2 ஒரு டிவ்க்குள்ள அட்டாச் ஆகி அதை வியூ பண்ண போறோம். யார் மூலயமா? jQuery மூலயமா, அவங்க மிஸ்க் மெத்தட் மூலயமா. $document.ready ஃபங்க்ஷன். ஓகேவா? BTN1 யாரை கூப்பிட்டுருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஐடியை BTN1. அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாட் கிளிக். கிளிக் ஆனா என்ன நடக்கணும்? ஓகேவா? கிளிக் ஃபங்க்ஷன் டாலர் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. $of div யாரை செலக்ட் பண்ணிக்கிறாங்க? டிவ்ல. ஃபர்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் ஆனா இந்த டிவ்வை செலக்ட் பண்ணி டாட் டேட்டா ஆஃப் கிரீட்டிங்ஸ் காமா ஹலோ வேர்ல்ட். அதாவது டேட்டாவை ஆட் பண்ணிட்டேன். எந்த டேட்டா ஆட் ஆயிருக்கும்னா, கிரீட்டிங்கா ஹலோ வேர்ல்டான்னு கேட்டால் உங்களுக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். எது ஆட் ஆயிருக்குன்னா ஹலோ வேர்ல்டு தான் ஆட் ஆயிருக்கும். அப்போ கிரீட்டிங்னா என்ன அப்படின்னா, ஹலோ வேர்ல்டுக்கு ஒரு நேம், விச் மீன்ஸ் ஹலோ வேர்ல்டுக்கு ஒரு ஜென்ரேட் ஆன ஒரு நேம். ஓகேவா? நம்மளை எப்படி நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதாவது இப்போ மலேஸ்ரீ பாத்துமா அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க எல்லாருமே. அதனாலதான் எந்த ஸ்கூல்ஸ் நீங்க எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் நோட் அவுட் பண்றது நேம் 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 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத நீ ஒரு டேட்டாவா கன்சிடர் பண்ற, அதுக்கு ஒரு உயிர் கொடுக்குற அப்படின்னா அதுக்கு ஒரு பேரை வச்சு சொல்ற. ஸோ அதுக்கு போய் கிரீட்டிங். ஆக்சுவலா இந்த டேட்டா மெத்தடை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி வந்துட்டு இந்த ஆன்லைன்லேயே பர்த்டே விஷஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோடிங்ல சொல்லுவாங்க. அது இப்போ பழைய ஃபேஷன் ஆயிட்டு. கோடிங்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு ஒரு டைமர் மாதிரி செட் பண்ணிட்டு இந்த டயத்துக்கு உனக்கு வந்து கிரீட்டிங்னு ஒரு, நீ இந்த கிரீட்டிங்கிறது எங்கேயோ இன்னைக்கோ எழுதி வச்சிருப்ப, சரியா? ஏதோ ஒரு டேஸ்ல எழுதி வச்சுட்டு அடுத்த பிறந்த நாள் வரும்போது நீ டக்குன்னு இந்த கிரீட்டிங்கிற பேரை மட்டும் சொன்னா போதும். நீ கிரீட்டிங் உள்ள என்னெல்லாம் எழுதிருக்கியோ அதெல்லாம் வந்து உனக்கு டிஸ்பிளே ஆயிடும் அவுட்புட்ல. நீ எங்க அனுப்பணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி அனுப்பிக்கலாம். அந்த மாதிரி. ஸோ அந்த மெத்தடுக்கு தான் இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறதுக்கு பேர் யாருன்னா கிரீட்டிங். ஓகேவா? அப்போ நீ இந்த டேட்டாவை கூப்பிடணும் அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு கூப்பிடக்கூடாது. ஜஸ்ட் கிரீட்டிங் கூப்பிட்டா போதும், அது ஹலோ வேர்ல்டா பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் டேட்டாவை அட்டாச் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க நேமை ஜென்ரேட் பண்ணும் டபுள் கோட்ஸ்ல, கமா அவங்க யாரு, என்ன லெட்டர் அப்படிங்கிறதையும் அவங்கள்ட்ட சொல்லணும், விச் இஸ் ஹலோ வேர்ல்ட். இஃப் btn2 டாட் கிளிக் ஃபங்க்ஷன் அலர்ட் என்ன பண்ணிருக்காங்க, 2வது பட்டன் நீ கிளிக் பண்ண அப்படின்னா டிவ்ல டேட்டாவை கூப்பிட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட் டிவ் டாட் டேட்டா கிரீட்டிங் அவங்களோட பேரை மட்டும் கூப்பிட்டுட்ட அப்படின்னா எப்படி கூப்பிட்டுருக்கேன், அலர்ட்ல கூப்பிட்டுருக்கேன். அப்போ நீ செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த டிவ்ல இருக்கிற அட்டாச் ஆன எலமெண்ட் விச் இஸ் டேட்டா வந்து நம்மளுக்கு அலர்ட் மெசேஜா மேலே வந்து டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு தெரியுதா? கிரீட்டிங் இல்லை, ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு தான். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டிவ்ல. இந்த டிவ்ல ஆட் பண்ணதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், அலர்ட்ல பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்டா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் அந்த டேட்டா
சின்ன ரெஃபரன்ஸ். ஸோ ரிட்டர்ன்ஸ் அட்டாச் டேட்டா ஃப்ரம் a selected element. ஸோ என்ன யாரை செலக்ட் பண்ண போகிறோம் அந்த எலமெண்ட் நேமை சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேரை ஃபஸ்ட்டு வைக்கணும். ஸோ சரிதா, டேட்டா ஆஃப் நேம் கம்மா வேல்யூ, அவங்களுக்கு என்ன பேர் அவங்களுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத எழுதுறது தான் அந்த ஒரு விஷயம். அட்டாச் டேட்டா டு an element, இவங்களுக்கு நேமு அவங்க வேல்யூ, அவ்வளோதான் ஒரு டெஃபினிஷன். நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அட்டாச் டேட்டா டு an element using an object. ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணலாம், விச் இஸ் நம்ம ஆப்ஜெக்ட்னாலே தெரியும், ஒரு கோலன் வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி அதோட வேல்யூ. அப்போ உனக்கே தெரிஞ்சிடும், ஒரு நேம் வச்சு கோலன் வச்சு அவங்களுக்கு வேல்யூ என்ன புரியுதா? ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கர்லி ப்ராசஸ் ஓப்பன் பண்ணி நேம் கோலன் ஏதாவது ஒரு நேம், அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்ட், கோலன் வச்சு ஸ்டாண்டர்ட், சப்ஜெக்ட் என்ன, ஸ்கூல் என்ன அப்படின்னு ஒரு ஃபுல் ஆப்ஜெக்டாக எழுதி அதுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வச்சுருப்பேன்ல, லெட் ஸ்கூல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கூல் மெம்பர் இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்கூல் நேமை நீ ஜஸ்ட் இங்கே கூப்பிட்டா போதும், அதையுமே நீ அட்டாச் பண்ணி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேட்டுருங்க. ரைட், jQuery must each. நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ஈச் மெத்தட். இதை என்ன பண்ணுது அப்படின்னா alert the value of the each list item. ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணனா ஃபர்ஸ்ட் காஃபி வரும், அடுத்து மில்க் வரும், அடுத்து சோடா வரும். ஓகே கொடுத்து நீ திரும்ப பட்டன் கிளிக் பண்ண என்ன நடக்கு, காஃபி மில்க் சோடா 3 இருக்கு, இந்த மூணையுமே 1 by 1 லிஸ்ட் பண்ணி காமிக்குது. மீன்ஸ் ஈச் பை ஈச் செட்டாக வந்து லிஸ்ட் பண்ணு. அவ்வளோதான் அந்த கான்செப்ட். எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். மேலே ஒரு பட்டன் அண்ட் தென் ULLI வச்சு 3 லிஸ்ட் பண்ணிப்பாங்க காஃபி மில்க் சோடா. பட்டனில் வந்துட்டு alert the value of each list item. ரைட், இப்போ ஸ்கிரிப்டுக்கு வரும். $document.ready ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி அந்த பட்டனை கூப்பிட்டுருக்காங்க. $button dot click கிளிக் பண்ணால் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஃபங்க்ஷனில் என்ன நடக்கணும் அப்படின்னா li, which is li dot each function. li dot eachனா என்ன, liல each function இவங்களுக்கு இருக்கிற எத்தனை எல்லை இருக்கோ அவங்கள ஈச்சா கன்சிடர் பண்ணிக்கோ. மீன்ஸ் ஒன்னொன்னா எடுத்துக்கோ, எடுத்து ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், alert this dot text. அதாவது this dotனா இங்கே திஸ்ன்னு சொல்றதே இந்த எல்லையை சொல்றது தான் அர்த்தம். இந்த பட்டனையோ இதுக்கு மேலே இருக்கிறவங்களையும் யாரும் இல்லை. இந்த எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள திஸ்ன்னு சொல்றியோ அந்த ஃபங்க்ஷனுக்கு மீனான பர்சனை சொல்றேன்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் பர்சன், எல்ஐ தான். அப்போ எல்ஐ டாட் டெக்ஸ்ட், எல்ஐல இருக்கிற டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை அலர்ட்ல மெசேஜ் பண்ணு. எப்போ, இந்த பட்டனை கிளிக் ஆகும்போது. ஸோ அந்த பட்டனை நீ கிளிக் பண்ண அப்படின்னா காஃபி வரும், திரும்ப ஓகே கொடுத்து திரும்ப பட்டன் கிளிக் பண்ண மில்க் வரும். ஈச் பை 1 by 1. அண்டர்ஸ்டாண்டா? யாருக்கும் டவுட் இருக்கா? போறலாம்ல, நான் பாட்டுக்கு வேகமாக போறேன்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். எதுவும் இருந்தால் டக்குனே ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ அதோட டெஃபினேஷன், ஈச் மெத்தட்க்கு ஸ்பெசிஃபைஸ் அ ஃபங்க்ஷன் டு ரன் ஃபார் ஈச் மேட்ச்ட் எலமெண்ட். என்ன போட்டிருக்கு, செலக்டர் டாட் ஈச் ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ் எலமெண்ட். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் செலக்டர் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும்னு நினைக்கேன். இல்லை. ஸோ ஓகே, ரொம்ப முக்கியமானது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். அண்ட் தென் எந்த எலமெண்ட்டை கூப்பிடணும், திஸ்ன்னு சொல்லி யாரை கூப்பிடலாம். இல்லை அந்த திஸ் எடுத்துட்டு எல்ஐக்குள்ளே வேற யாராவது நீ எழுதியிருந்தாலும் கூட நீ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கெட் மெத்தட். ஸோ கெட் மெத்தட்ல என்ன இருக்கு, திஸ் இஸ் அ பேராகிராஃப் கெட் த pDom எலமெண்ட். ஸோ இந்த பட்டனை கிளிக் ஆனோன்னு என்ன இருக்கு, பின்னு ஒரு டேக் ஜென்ரேட் ஆகி கோலன் திஸ் இஸ் அ பேராகிராஃப்னு வந்திருக்கு. என்ன மென்ஷன் பண்ணியிருக்குது அப்படின்னா திஸ் இஸ் அ பேராகிராஃப்ங்கிறது ஒரு அவுட்புட் தான், ஆனால் அது எந்த எலமெண்ட்லேருந்து வந்திருக்குங்கிறத செப்பரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, விச் இஸ் பி டேக்ல. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ ஹெட் ஸ்கிரிப்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாடியை பார்த்தோம்னோம். ஒரு பி டேக், ஒரு பட்டன் அண்ட் ஒரு டிவ். பி டேக்ல என்ன இருக்குது, திஸ் இஸ் அ பேராகிராஃப். பட்டன் கெட் த pDom எலமெண்ட். pDom எலமெண்ட் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட். அந்த பியோட டோம் எலமெண்ட் யாரு அப்படிங்கிறத சொல்லிருக்கோம். இப்போ இங்க என்ன நடந்திருக்கு, ஒரு பி டேக் தான் இருக்கு, அதையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் டிவ் வந்து எம்டியா இருக்கு, அந்த எம்டியில தான் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ சேம் டாக்குமெண்ட் டாட் ரெடி அண்ட் தென் பட்டன் டாட் கிளிக். இந்த பட்டனை வாங்கியிருக்காங்க. பட்டன் டாட் கிளிக் ஃபங்க்ஷன் வேர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு $of
p tag. இங்க ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க which is x. ஓகேவா, வேர் வந்துட்டு நம்மளோட ஸ்கோப் ஆப்ஜெக்ட். ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன நடக்குது அப்படின்னா $p.get 0. கெட் ஜீரோங்கிறதுல நீ கண்டுபிடிச்சிருக்கலாம், அது 0th இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் p tag. 5 p tag இருக்கு லைன் பை லைனா அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் வருது 0. அப்போ அந்த லைனை மட்டும் எடுத்துக்கோ, p tagல இருக்கிற அந்த லைனை எடுத்து என்ன பண்ண சொல்லியிருப்போம், $div டாட், அதாவது இந்த டிவுக்குள்ள டெக்ஸ்டா பிரிண்ட் பண்ணு. ஸோ டாட் டெக்ஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணணும், ஆஃப் எக்ஸ் டாட் நோட் நேம். எக்ஸ் டாட் நோட் நேம், அதாவது இந்த p tagோட நோட் நேம் யாரு, which is p tag. அதாவது அந்த எலமெண்ட் டேக் HTML-ஓட டேக் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணி அதுதான் நோட் நேம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டேகை போட்டு ப்ளஸ் கோலன் வைக்கணும். அடுத்த ஸ்டெப் எதுவும் வரணும்னா ப்ளஸ் வைக்கணும். ஓகேவா, ப்ளஸ் கோலன் ப்ளஸ் எக்ஸ் டாட் இன்னர் HTML, அதாவது எக்ஸ்ல இருக்கிற இன்னர் HTML இருக்கிற வேல்யூ. எக்ஸ்ல யார் இருக்கா, p tag இருக்காங்க, p tagல யார் இருக்கா, திஸ் இஸ் அ பேராகிராஃப். ஸோ அவங்களோட இன்னர் HTML வேல்யூ வந்து இந்த டிவ்ல வந்து பிரிண்ட் ஆகும். இந்த p tag வரும், அதுக்கப்புறம் இன்னர் HTML வரும். ஸோ அந்த கான்செப்ட் தான் நடக்கும். ஓகேவா, ஸோ இது ஒரு சின்ன ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கெட் பண்றது. என்ன நடந்திருக்கு, p tag 7n இருக்கு, அந்த p tag எங்க இருந்து வருது, எந்த p tag நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது. ஓகேவா, அதுதான் ரைட்டா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா jQuery மெஸ்க் கெட் மெத்தட். அந்த ஒரு சின்ன டெஃபினேஷன். ஸோ சொன்னிருக்கோம்ல, கெட் ஆஃப் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனாவது பிளேஸ்ல இருக்குது. ஓகேவா, 5 லைன் ஆஃப் p tag இருக்குன்னா அதில் 0th பிளேஸ் இல்லை ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ 1 2 3 சம்திங் எனி எல்ஸ், அது உன்னோட விஷயம் எடுத்துக்கோ. இது ஒரு டைப். அண்ட் jQuery மெஸ்க் இண்டெக்ஸ் மெத்தடில் வந்துட்டு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, returns the index position of specified element relative to other specified element. நான் சொன்னதுதான், நீ யாரை கூப்பிடுறியோ அவங்கள தான் எடுத்துட்டு வந்து வைக்கும். ஓகேவா, இது ஓவராலா பார்த்தீங்கன்னா கெட் பண்றதுலயும் இண்டெக்ஸ் வச்சு வாங்குறது. ஓகேவா, இண்டெக்ஸ் சொல்லி வாங்குறதும் வேற. அதுல கெட் பண்ணது யாரை கெட் பண்ண அப்படின்னா p tag வாங்கி அவங்களோட இண்டெக்ஸை சொல்லி நீ எடுத்துருக்க. மொத்தமாவே ஏதோ ஒரு இண்டெக்ஸை சொல்லி வாங்குறது. The element can be specified by jQuery selector or a DOM element. Note, if the element is not found, index will return -1. Index of first matched element relative to siblings element. Get the index position of the first matched selected element relative to its sibling element. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரோட செலக்டரை வச்சு நீ மூவ் ஆன் ஆகுறியோ அவங்களுக்கு ரிலேட்டிவா இருக்கிற சிப்லிங்ஸ் எலமெண்ட்டும் வந்து பிரிண்ட் ஆவாங்க. ஓகேவா, ஸோ சொல்றது என்னமோ மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்க உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ சின்டாக்ஸ் என்ன சொல்லியிருக்கான், செலக்டர் டாட் இண்டெக்ஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ நேரம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஒரு டெஃபினிஷனை பார்த்துருப்போம். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே ஒரு ஈஸி மெத்தட் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து என்ன வந்திருக்கு, ஒரு டெஃபினிஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்பிள் வருது. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். Click the list items to get the index position relative to its sibling element. ஸோ நல்லா பார்த்துக்கணும், get the index position. இவ்வளோ நேரம் கெட் பண்ணது இந்த பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ என்னங்கிறது. ஓகேவா, இப்போ என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா அந்த பொசிஷன்ல இருக்கிற இண்டெக்ஸ் யாரு அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா, திரும்பவும் பார்க்கலாம். ஒரு p tagல கிளிக் த லிஸ்ட் அந்த இதை எழுதியிருக்காங்க. அண்ட் யூஎல்ல ஜஸ்ட் LI 3 LI காஃபி மில்க் சோடா. ஓகேவா, நான் டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷன் LI பிக் பண்ணியிருக்கு. டாட் கிளிக் LI கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், அலர்ட். ஸோ LI கிளிக் பண்ணோன்னே அலர்ட்டில் என்ன வரணும்னா திஸ் டாட் இண்டெக்ஸ், ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா, LI டாட் கிளிக் அலர்ட் திஸ் டாட் இண்டெக்ஸ். ஸோ திஸ்ன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபங்க்ஷனில் உள்ள மெம்பர் செலக்டாரை யாரை மீன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ LIயில் இருக்கிற இண்டெக்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் யாராக இருப்பா, 0வா இருப்பாங்க. மில்காக இருக்கிறவங்க 1ஆக இருப்பாங்க. சோடாவாக இருக்கிறவங்க 2வா இருப்பான். ஸோ 0 1 2 இதை நீ கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு மாறும். ஸோ இங்கே இப்போதைக்கு 1 வந்திருக்கு, அப்போ மில்கை வந்து காமிச்சிட்டாங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். இது புரியுதா, கெட்டும் குழப்பம், இந்த வெறும் இண்டெக்ஸும் குழப்பம். வெறுமனே இண்டெக்ஸ் வந்துச்சுன்னா நீ ஜஸ்ட் ரிலேட்டிவா இருக்கிற சிப்லிங்ஸ் எலமெண்ட், ஓகேவா, அவங்கள வச்சு நீ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்னங்கிறது செக்மெண்ட் பண்றது. ஓகேவா, கெட்டுங்கிறது அப்படி கிடையாது.
நீ ஒரு விஷயத்த எங்க இண்டெக்ஸ் வேல்யூ சொல்லியிருக்கியோ அதுல இருக்கிற வேல்யூவை எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத. அண்டர்ஸ்டாண்ட் தானே? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? யாருக்கு எதுவும் திரும்ப நடத்தணுமா? ஓகே, டன். இங்க ரிலேட்டிவ் டு த செலக்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கெட் த இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் எலமெண்ட் ரிலேட்டிவ் டு த செலக்டர். த எலமெண்ட் கேன் பி ஸ்பெசிஃபைட் யூஸ் த டோம் எலமெண்ட் ஆர் அ jQuery செலக்டர். சொன்னதே தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீ செலக்டார்னு தான் சொல்லணும்னு இல்லை, ஏதாவது டோம் லைக் நம்ம ஐடி போட்டு பண்றோம்ல அந்த மாதிரி, இல்லை இண்டெக்ஸ் ஆஃப் எலமெண்ட் உள்ள இருக்கிற எலமெண்ட்டையும் நீ வந்து காமிச்சு லைக் ஆப்ஷனல் ஸ்பெசிஃபைஸ் த எலமெண்ட் டு கெட் த இண்டெக்ஸ் பொசிஷனா கேன் பி அ டோம் எலமெண்ட் ஆர் அ செலக்டர். இங்க வந்து மொத்தமாவே எல்லையை கூப்பிட்டு அதுல டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. நீ எல்லையில இருக்கிற ஏதாவது ஒரு டோம் வச்சு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மில்க்கு வந்து ஐடி ஈக்குவல்ஸ் டு சம்திங் LI2 இல்லை LI1 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. அந்த ஐடியை நீ இது உள்ள கூப்பிட்டு அவங்க என்ன இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நீ கேட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம். அது ஒரு ஆப்ஷனல் டைப்புன்னு சொல்லலாம். யா, நோ கான்ஃப்ளிக்ட். ஸோ நோ கான்ஃப்ளிக்ட் நான் சொல்ல மாதிரி அந்த டாலரை வந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி எடுக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்டே வந்து வேர் JQ ஈக்குவல்ஸ் டு டாலர் டாட் நோ கான்ஃப்ளிக்ட். அதாவது டாலரை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றது தான் அந்த ஒரு வேர்ட், டாலர் டாட் கான்ஃப்ளிக்ட். ஓகேவா? ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. சொன்னதுல என்ன இருக்கு? jQuery டாக்குமெண்ட் டாட் ரெடி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க? ரெடி பண்ணி நீ அங்கேயே தெரிஞ்சுக்கணும், டாலர் யூஸ் பண்ண தேவையே இல்லை. அந்த இடத்துல jQuery JQ யூஸ் பண்ணாம வேற வேரியபிள் ஜஸ்ட் ஜேவில் வேற என்னன்னாலும் உனக்கு பிடிச்ச வேரியபிள் வச்சுட்டு எங்க கால் பண்ணிக்கலாம். ஆனால் அசைன் பண்ணியிருக்கணும் டாலர் டாட் நோ கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். சொல்லாமல் நீ யூஸ் பண்ணினா எரர் அடிச்சிட்டு. பட் இங்கே என்ன நடந்திருக்கு? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் jQueryல பட்டன் டாட் கிளிக் பி டாட் ஹைட். பட்டனை கிளிக் பண்ணால் 2 பி டேகும் ஹைட் ஆயிடும். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். நான் சொன்ன மாதிரி நோ கான்ஃப்ளிக்ட் டாலர் டாட் நோ கான்ஃப்ளிக்ட்னு சொல்றது. டாலர் வேணாம் அப்படின்னு சொல்லி no conflict method uses jQuery's control of the dollar variable. This method can also be used to specify a new custom name for the jQuery variable. ஸோ நீ இதை வந்து இப்படியும் எழுதிக்கலாம். ஏதாவது இந்த இடத்துல வேரியபிள் நேம் போட்டு கூட அப்படியும் மென்ஷன் பண்ணிக்கலாம், ரிமூவ் ஆல்னு போட்டு. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். இதெல்லாம் நீங்கள் போட்டு ரொம்ப குழம்பிக்கலாம். எப்போவுமே இன்னொரு நல்ல கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நினைக்கிறேன், ஒரு விஷயத்துக்கு ஒரு பாதை இருக்குன்னு ஏன், ஃபார் எக்ஸாம்பிள் எதையோ நோக்கி போகிற அதுக்கு ஒரு பிளேஸ் ஒரு வே இருக்கு, உனக்குன்னு ஒரே ஒரு வே இருக்கு அப்படின்னா நம்ம அதை சட்டையே பண்ண மாட்டோம், நம்ம பாட்டுக்கு அதை தொடர்ந்து போவோம். ஆனா இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா? இண்டஸ்ட்ரியில நம்மளுக்கு எந்த வே இருக்கு, இந்த வேல யாரெல்லாம் வருவா, இந்த வே நமக்கானதா இப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்லயே எல்லாமே போகும். அப்படி போக போக தான் நம்ம லைஃப் வந்து லைக் எதை படிக்கன்னு தெரியாம போவாங்க சில பேர், எதை படிச்சிருந்தும் வேற வேலைக்கு போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி போறதுதான். அதே மாதிரி ஒரு சிலதுல ஆப்ஷனல் நிறைய வரும் நீ படிக்கிற கான்செப்ட்ல. உனக்கு அது நல்லா புரிஞ்சுட்டு அப்படின்னா அந்த ஆப்ஷனல் எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு புரியல, ஓகே கான்செப்ட் ஓகே, ஆனா என்னால் அதை ஸ்ட்ரெயின் பண்ண முடியலன்னா ப்ளீஸ் அந்த ஆப்ஷனலை தொடாமே வச்சுக்கணும். அதுதான் நல்லது ஓரளவுக்கு. பட் ஃபியூச்சர்ல அந்த ஆப்ஷனலே வந்து உனக்கு கேட்க வராங்கன்னா நீ அந்த டைம் லேர்ன் பண்ணுறது வேற. 1 2 3 இந்த 3 லெட்டரை படிச்சுட்டு நாளைக்கு எழுத போறேன் அப்படின்னா 1 2 3 4 5 நான் படிச்சிருக்கேன், ஏன்னா 4 5ங்கிற ஆப்ஷனல் நாளைக்கு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்ல படிக்கிறது வேற. ஆனா 4 5ங்கிறது ஜஸ்ட் ஒரு மைண்ட் செட்ல இருக்கும், ரொம்ப ஞாபகமா இருக்காது. ஆனா நீ எழுதுனது 1 2 3 தான். நெக்ஸ்ட் டேல வந்து ஃபியூச்சர்ல 1 2 3 4 5யும் படிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ அப்போ 1 2 3 4 5 சேர்த்து படிக்கிறது. ஸோ எல்லாமே படிக்கிறதும் முக்கியம் கிடையாது, எந்த டயத்துல எங்க செக்மெண்டா படிக்கோங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? ஸோ அதையும் நல்லா தெரிஞ்சு. ஸோ இட்ஸ் ஆல்சோ ஒன் கான்செப்ட் ஆஃப் ஒரு ஆப்ஷனல் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரிமூவ் டேட்டா. ஜஸ்ட் ரிமூவ் டேட்டா. நீ ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணுறோம். அங்கே ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஆட் பண்ணி அதை வியூ பண்ணி பார்த்தோம். வியூ பண்ணதை இப்போ டெலீட் பண்ணுறோம் எப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ சிம்பிளாக அதே BTN1 BTN2 2 பட்டன் வச்சு ஒரு டியூ வச்சுருக்காங்க அட்டாச், பட் ரிமூவ் டேட்டான்னு எழுதியிருக்காங்க ரெண்டாவது பட்டன். ஸோ எப்படி டேட்டாவை ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். BTN டாட் கிளிக் பண்ணால் டியூ டாட் டேட்டாவில் கிரீட்டிங் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஆட் பண்ணதும் இல்லாமல் எனக்கு அது வந்து ஜஸ்ட் பிரிண்ட் ஆகணும், லைக் உனக்கு தெரியப்படுத்தணும்காண்டி அலர்ட்ல greeting is $div dot data greeting. ஓகேவா, $div dot data greeting. ஓகேவா, என்ன நடந்திருக்கு, அந்த டிவ்ல டேட்டாவை ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே வந்து கெட் பண்ணுற, நம்ம இது வந்து தனியாக எழுதணும், ஃபர்ஸ்ட் கோடிங்கில் கெட் பண்ணுறத தனியாக எழுதணும். பட் இங்கே அலர்ட்டில் ஃபஸ்ட்டே வந்து எழுதி கிளிக் பண்ணியிருக்காங்க. எப்போ BTN1 வந்து நீ கிளிக் பண்ண உடனே. ஓகேவா, பட் ரெண்டாவது BTN2 நீ ரெண்டாவது பட்டனை கிளிக் பண்ணும்போது அப்படியே இந்த இடத்துல டேட்டா இருக்கிற இடத்துல ஜஸ்ட் நீ ரிமூவ் டேட்டான்னு போட்டு அவங்களோட பேரை கிரீட்டிங்னு மட்டும் கால் பண்ணால் போதும், அது ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதையும் நீ போய் பிரிண்ட் பண்ணி பார்த்தா அது உனக்கு என்ன வரும், அன்டிஃபைன் வரும். ஸோ அதனால தான் ரெண்டு அவுட்புட். ஓகேவா, டேட்டா ஆட் ஆகிருக்கு, ஆட் ஆனதை பிரிண்ட் பண்ணது டிவ் டாட் டேட்டாங்கிறது சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிமூவ் பண்ணுறது எப்படி பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் டேட்டா ரிமூவ் அப்படிங்கிறத வச்சு. ஸோ இதில் யாருக்கும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம்ல. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு செலக்டட் டாட் ரிமூவ் டேட்டா, அது என்ன நேமுங்கிறத போடணும். செலக்டா மோஸ்ட் டேட்டா ப்ரீவியஸ் டேட்டா. ஓகே, டூ அரே. ஸோ அட் லாஸ்ட்டாக அரேயாக ஜெனரேட் ஆயிருக்கு. அலர்ட் த வேல்யூ ஆஃப் ஈச் லிஸ்ட் ஐட்டம். ஓகேவா, சேம் அந்த ஒரு பட்டன் அண்ட் யூஎல்ல எல்லாம் வச்சுருக்காங்க. டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் பட்டன் டாட் கிளிக், ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேர் ஐயை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டிக்ளேர் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு எல்ஐ டாட் டூ அரே, எல்ஐயில் இருக்கிற எல்லாமே அரையா மாறிக்கோ அப்படிங்கிறத நீ சொல்லிட்ட. ஓகேவா, சொன்னதும் இல்லாமல் அதை நீ எப்படி பிரிண்ட் பண்ணுற அப்படின்னா ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தென் எக்ஸ் டாட் லென்த். எக்ஸ் டாட் லென்த்னா என்ன, ஸோ எக்ஸில் இருக்கிற டோட்டல் லென்த்னா எவ்வளோ இருக்குங்கிற கனெக்ட் பண்ணுது. எக்ஸ் டாட் லென்த்னா எக்ஸில் யார் இருக்கா, எல்ஐ தான் இருக்காங்க. எல்ஐயை தான் நம்ம அரையாக மாற்றிட்டோம். அப்போ அரையில் 3 இருக்குது. அப்போது எக்ஸ் டாட் லென்த் எத்தனை, 3. அப்போ ஐ லெஸ் தென் 3 செமிகோலன் அண்ட் தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபார் லூப் இங்கே ட்ரூ ஆனோடனே ஐ லெஸ் தென் 3, அதாவது 0 லெஸ் தென் 3னா அக்செப்ட் ஆகி எக்ஸ் ஆஃப் 0 டாட் இன்னர் HTML. எக்ஸ் ஆஃப் 0 யாரு, காஃபி. அப்போ காஃபி இன்னர் HTMLனா அதில் இருக்கிற வேல்யூ. இப்போ காஃபியில் இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து யார் வருவா, 1ல் வந்து மில்க் வரும், இங்கே மில்க் வரும். 2ல் வந்துட்டு சோடா வரும். 3 லெஸ் தென் 3 ஃபால்ஸ் ஆயிரும், வெளில வந்து. ஸோ இதுதான், இதெல்லாம் எப்படி இந்த ஃபார் லூப் நடக்குதுன்னா எல்ஐ வந்து அரையா கன்வெர்ட் பண்ணனால. நீ ஜஸ்ட் எல்ஐயை கூப்பிட்டு இவ்வளோ ஃபார் லூப்பும் பண்ணனா ஒன்றுமே நடக்காது. அதனால தான் அப்படி ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த எக்ஸாம்பிள் இப்போ பண்ணி பார்க்கும்போது 1 by 1 எனக்கு தெரிஞ்சு 3மே வரணும். ஆனால் இது 1 by 1 வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்துட்டு ஓகே, அதுக்கு ஒரு டெஃபினிஷன். டு அரே மெத்தட் ரிட்டர்ன்ஸ் த எலமெண்ட் matched by the jQuery selectors as an array. Selector dot to array. Yeah, let us see some example. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா, இது 1 by 1 வேணும். இதை பார்த்துட்டு அண்ட் ரிமூவ் ஆன் டேட்டா இது ரெண்டையும் சேர்த்து 1 by 1 போட்டோம். ஓகேவா, ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா, எனி queries? ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல விஷுவலுக்கு. ஓகே, டன். ஸோ நான் விஷுவல் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம்பிள் எழுதிடும். ஓகேவா,
ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. போன இதில் இருந்து நம்ம இந்த ஸ்கிரிப்டை எடுத்து காப்பி பண்ணி இப்போ நம்ம பாடி எழுதணும். ஸோ பாடியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பட்டன் வச்சுருக்கா. button you view the two array. நம்ம அப்படியே வச்சுப்போம். இப்போதான் என்ன கான்செப்ட் நமக்கு தெரியும். கொடுத்து சேம் பட்டன் வந்துட்டு இந்த பட்டனுக்கு கீழே யூஎல் எல்ஐ காஃபி and then milk. சரி சர்ச். இப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் எல்லாம் வந்திருக்கு. இப்போ கிளிக் ஆனால் ஒன்றும் நடக்கல. ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் மோட் எழுதலாம். ஸ்கிரிப்ட் இப்போ இன்கேஸ் நீ வேணான்னு நினச்ச அப்படின்னா வேர் kl equals to $. no conflict போதும். அப்போ நீ வந்துட்டு kl document dot ready function document dot ready function போட்டு அந்த பட்டனை வாங்கணும். kl பட்டனை வந்து டபுள் கோட்ஸில் butt button dot click பண்ணா function where I ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒன்று ஒன்றா லிஸ்ட் ஆகணும். லிஸ்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அது என்னவா மாறணும், which is kl li அது என்னவா மாறி இருக்கணும், 2 அரேயா மாறி இருக்கணும். 2 அரேயா மாறிட்டு ஸோ ஃபார் I equals to 0 and I less than x dot length colon I plus 1 by 1 பார்க்கணுங்க. பட்டனை கிளிக் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு ஒரு ஐ வேல்யூ ஜென்ரேட் ஆகணும். எக்ஸ் வந்துட்டு 2 அரையாக மாற்றணும். அதாவது அப்போ எக்ஸில் யார் இருக்கா, எல்லாம் அரையாக மாறிட்டான். அந்த அரையை நான் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அலர்ட் எக்ஸ் ஆஃப் ஐ டாட் இன்னர் ஒன்று ஒன்றா வருதுங்க. ஒவ்வொரு ஓகேக்கும் அது வந்துட்டு ஒவ்வொரு ஃபார் லூப் படி ஒன்று ஒன்றா. ஸோ ஃபஸ்ட்டு எல்லையில் யார் இருக்கா, காஃபி இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம் காஃபி வேணும். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்தான மில்க்கு அண்ட் தென் ஓகே கொடுத்தா டீ. ஸோ இது 1 by 1 வர்றதுக்கு காரணம் முக்கியமானது அரையாக கன்வெர்ட் அது அரையாக கன்வெர்ட் ஆகலை. இப்போ நான் இந்த இதை எடுக்கிறேன், அரையாக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா அப்படியே நிற்குது தெரியுதா, நான் கிளிக் கொடுக்க வரல. ஸோ அந்த அரையா இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஏதா அந்த கான்செப்ட் தான். சரியா, எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் யாருக்கும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் டேட்டா அட்டாச் பார்த்துடலாமா?
ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் இதே அப்படியே அழிச்சு பண்ணிடும். இல்லை இது இருக்கட்டும், இன்னொரு பி பட்டன் ஓப்பன் பண்ணி add data and then remove data. ஓகேவா? பட்டனுக்கு வந்துட்டு ஐடி btn1, இதுக்கு வந்துட்டு ஐடி btn2. போட்டாச்சு. ரைட். இப்போ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும், விச் இஸ் div நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட். இப்போ ஆல்ரெடி ரெடி இருக்கு, கீழே நம்ம கமா போட்டு யூஸ் பண்ணலாம். ஏஎல் ஆஃப் யாரை கூப்பிட்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பட்டனை btn1 நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், அந்த டாலரில் ஒரு டாலர் யூஸ் பண்ண போகிறதுல இவ்வை எடுத்து அதில் டேட்டாவை ஆட் பண்ணணும். நான் டேட்டா 1ன்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு டேட்டா ஆடட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கு கீழே அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். அலர்ட்டில் போட்டு டேட்டா 1 இஸ் அப்படின்னு ப்ளஸ் ஏஎல் ஆஃப் divல டிஸ்பிளே பண்ணோம்ல. ஸோ டேட்டா போட்டு ஜஸ்ட் அந்த பேரை மட்டும் நீ போட்டால் போதும், டேட்டா 1 அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு பட்டனை நீ கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா 1 இஸ் ஃபர்ஸ்ட் டேட்டா ஆடட். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டேட்டான்னு கொடுத்துருக்கோம். இப்போ அது அப்படியே செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணும் போது நீ ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வச்சு ஏஎல் ஆஃப் btn2 click function of scale of div dot remove data of your data 1. அவங்கள தானே ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அதை நீ வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒன் இஸ் the scale of the data. இப்போ நீ இந்த டேட்டா பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் ரிமூவ் ஆயிருக்கும். ஆட் பண்ணால் ஆட் ஆயிருக்கு, ஆனால் நம்ம ரிமூவ் எழுதுனால இப்போ இந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனால் நான் ஆட் பண்ணதை என்ன பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். அந்த டெலீட் பண்ண பட்டனை நான் கிளிக் பண்ணி பார்த்தா அன்டிஃபைன். இவ்வளோதான். ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் தானே? இல்லை யாருக்கும் டவுட் இருக்கா? ஸோ இது வந்து ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் வீட்டில் போய் ஒன் டைம் ரன் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. எவ்வளோ தூரம் ரன் பண்ணி பார்க்கிங்களோ உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ரைட். செஷன் இஸ் ஓவர். அதர் தென் டவுட்ஸ்னால் கேட்கலாம். கேரி அவுட்.